அட பீத்த மனுஷா, நீ அதெல்லாம் எங்க போய் ஓடுனீரு? நான் கஷ்டப்பட்டு சுத்தமா சமையல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தா குத்து பிள்ளையார் மாதிரி அதுல நின்னவரை காணவே இல்லை. ஆளை காணலையா ஆளை காணலையேன்னு நான் தியாடிட்டு இருக்கேன் ஒரு மயக்கு ஓம்ப மாதிரி. எங்க போய் போனீரு? இவ சுத்தமா சமைச்சாலாம். இவ சுத்தத்தை முன்ன பின்ன சுத்தோனி எழுதி வச்சு கூட பார்த்துருக்க மாட்டா போருக்கு. சை, எல்லாம் நம்ம தலை விதி. நான் கேள்வி தானே கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்றீரா? அப்படியே முண்டக்கண்ண முழிச்சுக்கிட்டு நிக்கிரு. அது வேற ஒன்றும் இல்லட்டி, அது நீ கிச்சன்ல நல்ல சுத்தமா சமைச்சிட்டு இருந்தா பத்தியா, அதை என் கண்ணால கண்டுட்டேன். அதுதான் நீ சுத்தமா சமைச்ச அழகா பார்த்தே அந்த பூரிப்புல வயிறு ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு. அதுதான் சாப்பிட கூப்பிட்டப்ப கூட நான் வர முடியாம அப்படியே நிறைஞ்சு படுத்து கிடந்த பத்துக்க வயிறு நிறைஞ்சு போய். ஏய், அப்போ டெய்லியுமே நீர் வந்து நின்று பாரோம். நான் சமையல் பண்ணுவோம்ல, அது உமக்கு பார்த்ததுமே வயிறு நிறைஞ்சிருமா? அப்ப நான் எனக்கு மட்டும் சமைச்சா போதும்ல, சாப்பாடு செலவு மிச்சம். எப்படியோ நம்ம இவ செய்ய சாப்பாட்டுல இருந்து தப்பிச்சாலே நமக்கு போதவனி இருக்கு. அவ வேற இதுல மிச்சம் வேற பிடிக்க போறாளாம் மிச்சம். நானே இதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சமைக்கவே வேண்டாமா, அவ மட்டுமே அவ டீசெண்டா சுத்தமா சமைக்க சாப்பாட்டை அவளே தின்னுக்கிட்டு நக்கிட்டு போட்டு. ஐயே, இந்த மனுஷன் முகம் வாடி தொங்கி போச்சு. நம்ம செய்ய சாப்பாட்டை கொடுக்க மாட்டோம் மிச்சம் பிடிக்க போறோம்னு சொன்னதும். ஏய் சின்னமலை, சங்கடப்படாதீரு. டெய்லியும் உமக்கும் சேர்த்தே நான் சமையல் பண்ணி தாரேன், சரியா? சரியும் சந்தோஷப்படும். அட, இந்த நெட்ட நாதாரி வேற. நானே ஐயோ இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சா போதோன்னிட்டு மூஞ்சத்தம் கூட்டி யோசனை பண்ணிட்டு இருந்தா, அவ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டவ நாளில இருந்து செய்யறதெல்லாம் எனக்கு தருவாளாம். ஐயோ கடவுளே. அவ வேண்டாம் நெட்ட பாப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ நல்லபடியா மிச்சம் முடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டியா? சி போறோம் வை, உன் மூஞ்சி போன போக்க பார்க்காண்டாமா. நான் ஏன் சமையல செஞ்சு தரமாட்டேன்னு சொன்னதும், இனி என்னதான் இருந்தாலும் உமக்கு வாக்குள்ள கொண்டாவுதுன்னா மடைக்காவும் வச்சிருவேன் சாப்பாட்டை எல்லாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியா இருக்கும். உமக்கு தராம நான் ஏன் திங்கவே மாட்டேன். ஏய், தருவேன்னு சொன்னதும் எங்க போறீரு? சந்தோஷத்துல அங்க போய் வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ண போறாரு. நமக்கு நம்ம பொண்டாட்டி அளவுல சுத்தமா சமைச்சு தருவாங்க. சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தானே இவ்வளவு அவசரமா வெளியே நடந்து போறீரு. தெரியும் தெரியும். கள்ள பய போய் நேரு. ஆமா, 9,000 சந்தோஷத்துல போறவ எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு, இவ வேற நான் சந்தோஷத்துல இருக்கேன், நான் என்ஜாய் பண்ண போறேன்னா இந்த துக்கத்தை போய் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆமாட்டி, ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தருவேன்னு சொல்லிவிட்டா பத்தியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்துல அவருக்கு நடைய பாருங்களாம். எவ்வாய், உமருக்கு இன்னையில இருந்து சின்னமல்ல இல்ல பேரு சந்தோஷம்னு தான் நான் உம்மளை கூப்பிடுவேன். சந்தோஷம் சந்தோஷம். என் சமையல சாப்பிட்டையில இருந்தே இந்த மனுஷனுக்கு ஒரே பூரிப்பு தான் போவாங்க. ஆமா, பூரிப்பு காரிக்கிட்டு தான் மூஞ்சத துப்பணும் போல இருக்கு. வேற வழி இல்லாம வெளியே நடந்து போயிட்டு இருக்கேன். போட்டி தூர. யோய், நான் சும்மா சாதா சமைச்சு தரக்கூடிய அந்த ரசத்தை தின்னுக்கிட்டே உங்களுக்கு இவ்வளவு பூரிப்புனா, நாளைக்கு நம்ம வீட்டில் கிடாய இறைச்சியாங்க. சும்மா நச்சக்கு பச்சக்குன்னு போட்டு வெட்டி எடுத்து கச்சக்கு கச்சக்குன்னு கரம்பி கரம்பி சமைச்சு வைப்பேன். அப்போ உம்மளை கையில பிடிக்க முடியாத. ஓஹோ நானா? எம்மா, இவ சொல்லிய சைஸ்லயே நமக்கு பயமா இருக்கு. ஒரு மாதிரி வெட்டு குத்தி கத்தி குத்தி கந்தமா மாதிரி பேசியா. இந்த வீட்டு பக்கமே ஒரு வாரத்துக்கு வந்துடக்கூடாதுப்பா. என்னத்த சொல்ல, இந்த மனுஷன் தலைகால் புரியாம சந்தோஷத்துல இருக்காரு. இப்போ அவர் நினைப்பாரு, எப்படா வீடியோ நாளைக்கு நம்ம பொண்டாட்டி அற்புதமா கிடா வெட்டி தருவா நமக்கு சமைச்சின்னு போறாரு. என்ன, இந்த மனுஷனை ஞாத்து சாயந்தரத்துல இருந்தே ஆழகான இல்லையே, வீடியோவும் செஞ்சாச்சு. ஏன் இந்த மனுஷன் இப்படி ஆகியிருக்க இடமே தெரியாம போயிட்டாரு? ஞாத்து வரைக்கும் அழகு போல யானைக்குட்டி போல ஆந்திக்கிட்டு தெரிஞ்சாரு வீடு நிறைஞ்சாலே. ஒருவேளை என் சுத்தமான சமையலை சாப்பிட்றதுக்கு நீ அது சாயங்காலமே வண்டி பிடிச்சி கிடா வாங்க போயிட்டாரோ? அதனாலதான் இன்னும் காணாம போயிருக்கோ. ஒருவேளை இப்ப எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரா இருக்கும். சரி, பொறுமையா இருப்போம். வருவாரு வருவாரு. என்ன நேரம் மத்தியானமும் ஆகுவ, ஆளை காண இல்லையே. போனா வருவீரோ வந்தா இருப்பீரோ. சி, இந்த பாட்டு நல்லாவா இருக்கு. வந்தா எல்லாரும் தான் போய் இருப்பவ. எவ்வளவு நேரம் தான் அங்கேயும் இங்கேயும் ரோட்டோட காட்டோட ஆவி போல சுத்திக்கிட்டு தெரியுது. முடியல. எங்கேயாவது போய் ஒரு வாரம் இருக்கலான்னு பார்த்தேன்.
வழி இல்லாம திரும்ப வீட்டுக்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இந்த பாலா போனவா செய்ய சமையலுக்கே ஆனாலும் பயந்து காட்டோடையும் ரோட்டோடையும் ஒரு மாதிரி செத்து போன பியாயை விட கேவலமா சுத்த வச்சு விட்டா. இனி வாந்தி எடுக்காம நம்ம சாப்பிட்டு உள்ள தள்ளியதுக்குள்ள வழியை தான் பார்க்கணும். நான் சாப்பிடாட்டாலும் மடக்கி வாய்க்குள்ள வைப்பேன்னு வேற சொல்லியிருக்கா. என்ன பாடு இன்னைக்கு பட போறனோ தெரியலையே கடவுளே. எல்லாத்துக்கும் சாப்பிடலன்னா தான் உயிர் போவோம். எனக்கு இங்க இவ செய்யத சாப்பிட்டாலே உயிர் பெயரும் போலே கடவுளே. ஐயா யானை குட்டி வந்துருச்சு, என் சிங்க குட்டி வந்துருச்சு, போன உசுறு வந்துருச்சு, உன்னை பார்த்ததுமே வந்துருச்சு. இவளுக்கு என்ன பார்த்ததும் போன உசுறு வந்துருச்சான். எனக்கு இவளை பார்த்ததும் இருக்க உசுரே பெயரும் போல இருக்கே. சரி மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அப்படியே லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணி விடுங்க, அடுத்தது ஹைப் பண்ணுங்க. அப்போதான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க என்ன மக்களே.